Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மொறுன்னு வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் சிப்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸில் இதுவும் ஒன்று. இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். ஓகே, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் டீலக்ஸ் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வாழைக்காவோட தோலை கட் பண்ணிவிட்டு வாழைக்காவை குட்டி குட்டி பீசஸாக சிப்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு சால்ட் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காவை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த வாழைக்காய் வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊறணும். இப்போது வாழைக்காய் தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த வாழைக்காவை ஒரு காட்டன் துணியில் போட்டு நம்ம காய வச்சிடலாம். நம்ம சிப்ஸ் செய்யும் போது வாழைக்காயில் சுத்தமாக வாட்டர் கண்டென்ட்டே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து வாழைக்காய் நல்லா பொறன்னு வரும். பாருங்கள், இப்போ நான் வாழைக்காவை நல்லா காய வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் கூட வாட்டரே இல்லை. வாழைக்கான்னு இல்லைங்க, இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் எந்த சிப்ஸ் செஞ்சாலும் கொஞ்சம் கூட அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து சிப்ஸ் செய்யும் போது நல்லா மொறுன்னு வரும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச வாழைக்காவை எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஸ்லைஸ் பண்ண வாழைக்காவை இதில் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம வாழைக்காய் ஸ்லைஸ் போட்ட உடனே பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. பபிள்ஸ்லாம் வந்து அடங்கிடுச்சுன்னா வாழைக்காய் வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். 4 to 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ வாழைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். மீதம் உள்ள வாழைக்காய் ஸ்லைஸையும் இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். வாழைக்காய் சிப்ஸ் நல்லா பொறன்னு வரணும்னா ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த வாழைக்காய் சிப்ஸை காய வச்சு எடுக்கிறோம் இல்லையா, தண்ணியில் போட்டு, அதில் வந்து சுத்தமாக வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடாது. செகண்ட் வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் நின்றுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும். இந்த ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணாலே வாழைக்காய் சிப்ஸ் வந்து நல்லா மொறுன்னு சூப்பராக வந்து வரும். பாருங்கள், இப்போ பபிள்ஸில் வந்து அடங்கிடுச்சு. இப்போ நம்ம சிப்ஸ் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் அதை உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டீலக்ஸ் ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. இந்த வீடியோவை பார்க்காதவங்க வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.